ஃபைனலா ஒரு கொஸ்டின் ஒன்று நான் கேட்கிறேன். என்ன ஒரு ரிவ்யூவரா நான் கேட்கிறேன். இப்போ உள்ள நடிகர்கள்ல யாரோட படங்கள் இன்னைக்கு தியேட்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் அதிகமா இருக்கு? இன்னைக்கு விஜய் அஜித்துக்கு அப்புறம் எந்த நடிகரோட படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டியோட இருக்காங்க? அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி வந்து அந்த படத்துல வந்து கன்னை கொடுத்து சிவகார்த்திகேயனை போட்டாரு. இப்ப சிவகார்த்திகேயன் பீக்ல இருக்காரு. அஜித்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் இருக்கு. ஓகே. பட் கரண்ட்லி என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் லெவல்ல வந்து அவர் தான் நிக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து கார்த்திக்கும் ஜப்பான் விழுந்தது, அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு கங்குவா அவங்களா லிஸ்ட்லயே இல்ல. அதான் லிஸ்ட்லயே இல்ல. இப்ப எல்லாம் காணாம போயாச்சு. இப்போதைக்கு டாப்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு அப்புறமா எஸ்கே இருக்காரு. அதுக்கப்புறம் இவர அடுத்த லிஸ்ட்ல இப்போதைக்கு சொல்றேன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. பட் ஆனா இஸ் ஆல்வேஸ் ஜெம். எஸ்கே விட யாருக்கு திறமை அதிகம்னு பாத்தீங்கன்னா அஜித்துக்கு தான். அதனால அந்த இடத்துல நம்ம மதிச்சு குறைச்சு எல்லாம் எடை போட விரும்பல. ஜஸ்ட் நம்ம கலெக்ஷன்ல கமர்ஷியல் ஹிட்டா யார் கொடுத்தா, யார் ப்ரொடியூசரை சந்தோஷப்படுத்தினா, யாரோட கண்டென்ட் வின் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு விஜய், அமரன் இதெல்லாம் வின் ஆயிடுச்சு.